இன்றைக்கி நான் சண்டேன்றதுனால இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஆனால் என்ன பீச்சுன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸாக காட்டுறேன் அந்த பீச்சு என்ன பீச்சுன்னு. பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு போகிறோம், வாங்க பார்க்கலாம். பசங்க எல்லாம் கிளம்பி ரெடியாக காரில் உட்காந்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கிளம்பியிருக்கோன்னு. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரடி மோகினி படத்தில் எல்லோரும் கும்பலாக கிளம்பி காரில் போகிற மாதிரி எப்படி எல்லாம் அவங்க ஒருத்தவங்க மடியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு போகிறோம், ஆனால் நான் என்ன பீச்சுன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் காட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். இப்போ வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி பீச் மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரம் பசங்க இங்கே பீச்சில் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு வந்துட்டோம். அப்புறம் பசங்க எல்லோரும் பாப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து எல்லாம் பீச்சுக்கு வந்தாச்சு. தமிழ் கயல் எல்லோரும் சேர்ந்து பீச்சுக்கு வந்தாச்சு. என்ன பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மெரினா பீச்சு தான். பாண்டி மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய வரும் பாருங்கள். இப்போ நம்ம பாண்டி மெரினா பீச்சில் என்னெல்லாம் செய்கிறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த போட்டு தெரியுதுல, அது வரைக்கும் வந்து இன்னைக்கு சண்டேவில் வந்து நிறைய கூட்டமாக இருக்கும். ஒன்றும் டைம் ஆக தான் நிறைய பேர் வருவாங்கம்மா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினா பீச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பீச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுட் கோர்ட்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பீச்சில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ளே போய் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, அதையும் போயிட்டு விளையாடலாம். இடையே உட்காருங்க, ரொம்ப கிட்ட போகாதீங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி கலங்கரை விளக்கு. நல்லா இருக்கா அது மாதிரி அந்த இடத்துல கூட போலாம் போல. பாட்டி போட்டு அங்க பாருங்க, எல்லாம் பாட்டி போட்டு. ஆமாமா அந்த போட்டு போலாம். நம்மளும் போலாம் பாருங்க. ஆனா அங்க போய் இது பண்ணலாம். எப்படின்னா அங்கே போட்டோ நம்ம போடலமா அந்த போட்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே ஈட்டன் பீச் வரைக்கும் போய் காட்டுறது. ஒரு ஆளுக்கு 900 ரூபாய்
ஒரு போட்டு போகுது பாருங்க. இதே மாதிரி நிறையா போட்டு போகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து டூரிஸ்ட்லாம் எல்லோரும் போகிற மாதிரி இது. ஊந்துற பாரு. ஐயா அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா. ஏய் அம்மா கிட்ட வாடா. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? மண்ணு நோண்டுறீங்களா? நல்லா கையை கழுவிக்கின்னு தான் வரணும் ரெண்டு பேரும். நவீன் ஃப்ரெண்ட்ஸ் பீச்சில் விளையாடிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிட்றோம். அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்தாவும் மோமோஸும் பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. பாஸ்தாலாம் சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபல்லோட ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக, பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு எப்பயுமே வந்து ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபெல்லோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் வந்து நல்லா சாப்பிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து என்னென்ன ரைடு இருக்குது அதெல்லாம் போய் நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு நம்மளும் வந்து ரைடில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் குழந்தைங்க உட்காந்து எப்படி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே நிறைய பேர் வருவாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இங்கே பாண்டி மெரினாவுக்கு நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சண்டே பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸு எல்லாமே இருக்கும். பாருங்கள் டவர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், பாரிஸில் இருக்கிற டவர் மாதிரி. 4 டிக்கெட் உங்களுக்கு. எப்படி இருந்தது? செம்மையா இருந்ததா? நெக்ஸ்ட் ரைடுக்கு போலாமா? இதெல்லாம் ஏறி போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஏறலை. வேறு இதில் ஏறலாம், நம்ம வேறு என்ன ஏறலாம். பாண்டிச்சேரி மெரினாவில் பார்த்திங்கன்னா நிறைய ரைடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எல்லாத்துக்கும் வந்து எதில் போகிறதுனே தெரில. ஆனால் எனக்கு சில ரைடெலாம் ரொம்ப பயமாக இருந்தது. அதனால நான் வந்து ரொம்ப இதெல்லாம் ஏறலை. ஒரு சில இதில் மட்டும் ஏறிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஏறினேன். ஆனால் எனக்கு செம பயமாக இருந்தது ஏறும்போதே. பார்த்திங்கன்னா என் பையன் கீழே நின்றுட்டு பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வந்து குழந்தையாக இருக்கிறதுனால அவனை நாங்கள் இட்டுட்டு போகல. நானும் என் தங்கச்சி என் பசங்க இப்போ எல்லாருமே போனோம். என் பையனை மட்டும் கீழே விட்டுட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இதில் போகிறேன். அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பேராஷூட்டும் போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரியில் வந்து பேராஷூட்டும் வந்து ரைடு உண்டு பாருங்கள். இதில் தான் போனேன். நான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் ரொம்ப கத்துறேன், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இதை தூக்கி மேலேயும் கீழே இப்படி போடுற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது. ஆனால் குழந்தைங்க எல்லாமே பசங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. என்னால் தான் முடியல.
நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டேன். என் பையன் கீழே இருந்துக்கிட்டு அம்மாவை பார்த்து பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ரைட் போனோம். இது ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லோரும் ஃபேமிலியாக போகும்போது. எல்லா ரைடும் போயிட்டு அதோட டான்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாண்டி மெரினா பீச்சுக்கு போயிட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்தாச்சு. எல்லோரும் அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. எல்லாம் ரைடு எல்லாத்துலேயும் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க எல்லோரும். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்மையாக இருந்ததா? இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.